ஹை கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டாகிராமோட 5 சூப்பரான அப்டேட்னு சொல்லலாம், இல்லை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. ஏன்னா இந்த வீடியோலாம் கண்டென்ட் வந்து ஸ்மூத் அண்ட் ஃப்ளோவாக நான் வந்து மூவ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணால் கூட நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் வந்து விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரி போடும்போது அவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து டேக் பண்ணி ஸ்டோரி போடுவோம். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு மச்சான் நீ என்ன ஆட் பண்ண மறந்துட்ட அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அந்த ஸ்டோரியை டெலிட் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அதில் ஒவ்வொருத்தரை திருப்பி ஆட் பண்ணி நம்ம வந்து ஸ்டோரி போடுவோம். பட் நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் தயவு செஞ்சு அந்த ஸ்டோரியை டெலிட் பண்ணிடாதீங்க. நான் சொல்ல போகிறேன் இந்த சிம்பிளான ட்ரிக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்டோரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் பாட்டமில் 3 டாட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் மென்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மிஸ் பண்ண உங்களோட ஃப்ரெண்டை மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் செப்பரேட்டா இன்பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் போயிடும். அதை மட்டும் அவங்க கிளிக் பண்ணி அவங்களோட ஸ்டோரியில ஈஸியா ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப்ஷன் இன்ஸ்டாகிராம்ல எப்ப இருந்தோ இருக்கு. இந்த ட்ரிக் இப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ செகண்ட் ட்ரிக் என்ன சொல்றதுக்கு முன்னாடி செகண்ட் அப்டேட்னு கூட சொல்லலாம். ஸோ நார்மல் இன்ஸ்டாகிராம் ஆப்லேயே வந்துட்டு நீங்க யாராச்சோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணியோ இல்லை லாங் ப்ரெஸ் பண்ணியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களால உங்களோட ப்ரொஃபைலை ஃபுல் வியூவில் பார்த்துக்க முடியும். எஸ், இந்த இன்ஸ்டாகிராம் அப்டேட் என்னோட மொபைலுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ நான் வந்து பீட்டா வெர்ஷன்ல ஜாயின் பண்ணல, நார்மலான இன்ஸ்டாகிராம் ஆப் வெர்ஷன்லேயே அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த அப்டேட்டை 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட ப்ரொஃபைல எந்த ஸ்டோரியுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல் பிக்கை ஃபுல்லாக நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். ஒருவேளை அவங்க ஸ்டோரி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல் பிக்கை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால அவங்களோட ப்ரொஃபைல் பிக்கை ஃபுல் வியூல பாத்துக்க முடியும். ஸோ இந்த அப்டேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. அண்ட் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேர்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்னு தான் சொல்லணும். ஸோ எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்போ எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டோ இல்லாமல் உங்களோட ஸ்டோரியை மியூசிக்கோட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுவும் இன்ஸ்டாகிராம் ஆப்குள்ளேயே. இது நீங்கள் பப்ளிக் அக்கௌண்ட்டாக இருக்குன்னு கூட அவசியம் இல்லை. பிரைவேட் அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே சரி உங்களோட ஸ்டோரியை மியூசிக்கோட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன அதில் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் அந்த ஸ்டோரியை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்டோட சாட்ஸில் ஏதாச்சும் ஒரு சாட்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சைடில் இருக்க ஒரு கேமரா ஐக்கான் இருக்கும். அந்த கேமரா ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்க சேவ் பண்ண அந்த ஸ்டோரியை ஜஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ அந்த மியூசிக்கை இப்போ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லெஃப்ட் பாட்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா கீப் இன் சாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கீப் இன் சாட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சாட்ல சேவ் ஆயிரும். நீங்க ஜஸ்ட் அதை லாங் பிரஸ் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். உங்களோட கேலரியில் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்கோட அந்த வீடியோ சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ ஃபோர்த் ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராச்சும் உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே வராங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்கில் இந்த மாதிரி ஒரு அவதாரும் உங்களோட இமேஜும் சேர்ந்து ஒரு ரொட்டேட் ஆகும். ஸோ இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதில் அவதார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் உங்களோட அவதார் ஆட் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. தென் உங்களோட ப்ரொஃபைல் பிக்கை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எடிட் அவதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஷோ இட் ஆன் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்களோட ப்ரொஃபைல் கூட யாராச்சும் வியூ பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல ஒரு ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபிஃப்த் ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்துக்க முடியும். பட் இப்போ அந்த ஆப்ஷனை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் அதெல்லாம் கிடையாது. இன்ஸ்டாகிராமுக்குள்ள இன்னும் அந்த ஆப்ஷன் அப்படியே தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. மேலே இருக்க அந்த சர்ச் பாட்டில் மேனேஜ் லைக்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன போஸ்ட்லாம் லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஈஸியாக இதில் பார்த்துக்க முடியும். அண்ட் அந்த லைக்ஸையும் ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் அக்கௌண்ட்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. See you in the next video.